ஜீ தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆகிற சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 4 முடிஞ்சிருக்க நிலையில ரீசெண்டா தான் சீனியருக்கான சீசன் 5 ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க. கடந்த 2 வாரமா செலக்ஷன் ரவுண்ட் தான் நடந்துட்டு இருக்கு. சோ சீனியருக்கான சீசன் 5 ரவுண்ட்ல எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி தேவயானியோட ஃபர்ஸ்ட் போனான இனியா கலந்துட்டு இருந்தாங்க. இனியா பாடும்போது இனியா தான் தேவயானியோட மகள்னு அங்க இருக்க யாருக்கும் தெரியாது. தேவயானியோட மகள் மயில் போல பொண்ணு ஒண்ணு அப்படின்னு சிங்கர் பவதரணி பாடின அந்த சூப்பரான பாட்டை பாடியிருப்பாங்க. தேவயானியோட மகள் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தேவயானி மேடைக்கு வந்து அவங்க மகளை கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்திருப்பாங்க. அதை தொடர்ந்து அவங்க மகளோட டேலண்ட பத்தி தேவயானி ரொம்ப எமோஷனலா சில விஷயங்களை பேசியிருப்பாங்க. அதாவது என் பொண்ணு பாட்டு பாடும்போது நான் ரொம்ப நர்வஸா தான் இருந்தேன். அவன் நல்லா பாட்டு பாடுவான்னு எனக்கு நல்லா தெரியும். சங்கீதத்துக்கான ட்ரைனிங் அவ ஒரு பக்கம் எடுத்துட்டு தான் இருக்கா. என்னோட கனவு இப்போ நினைவாயிருக்குன்றது தான் நான் சொல்லணும். அவளோட சொந்த முயற்சியில வரணும் அப்படின்றது எங்களோட ஆசை. அதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான் இந்த சரிகமபா மேடை அமைஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி எமோஷனலா பேசியிருந்தாங்க ஆக்ட்ரஸ் தேவயானி. இதை தொடர்ந்து ஆக்டர் சரத்குமார் இதை பத்தி என்ன பேசியிருந்தாருன்னா, மக்கள் மனசுல தன்னோட திறமையால மாபெரும் இடம் பிடிச்சவங்க தான் நடிகை தேவயானி. அவங்களோட மகள் தான் இனியா. புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? திறம்பட இசையை கத்துக்கிட்டு நேர்த்தியாக அதை டெலிவர் பண்ணது மிக அருமை. தமிழ் சினிமாவோட டாப் ஹீரோயின் அப்படின்ற பேரை வச்சுக்கிட்டு டைரக்டா சினிமாலே பாடுறதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்படியே போயிருந்திருக்கலாம். ஆனா தன்னோட சொந்த முயற்சியால சாதிக்கணும். அதனால சரிகமபா நிகழ்ச்சி மேடையை சரியா பயன்படுத்தி மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்கிறது பாராட்டுக்குரியது. அவங்களோட திறமையினால சினிமாலையும் பல மொழிகள்லயும் பாடுற வாய்ப்பு பெற்று வாழ்வுல மேலும் மேலும் உயர்ந்து வருங்காலம் நன்கு அமைய எல்லா வல்ல இறைவனையும் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சரத்குமார் வாழ்த்திருக்காரு. இதை தொடர்ந்து ராதிகா சரத்குமாரும் இனியாக்கும் தேவயானிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.